ஹலோ லெவல் ஸ்டூடெண்ட், வரப்போகிற குவார்டர்லி எக்ஸாமில் தமிழில் எப்படி ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு வீடியோ தான் இது. முக்கியமான குறுவினாக்கள், சிறுவினாக்கள், நெடுவினாக்கள் என்னென்ன டாப்பிக்லாம் படிக்கணுன்றது தான் உங்களுக்கு ஒரு தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒரு பிடிஎஃப் வைக்கணும், டவுன்லோட் பண்ணிங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவினால் 17 குருவினா கொடுத்துருக்கேன். இந்த எந்த ஒரு குருவினாவும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்குற கொஸ்டின்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுவினால் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 12 சிறுவினா கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 12 சிறுவினா படிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர்லி எக்ஸாமில் எல்லாம் சிறுவினாவும் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதில் எந்த ஒரு கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதே ஒரு நெடுவினால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 நெடுவினால் தான் கொடுத்துருக்கோம். இது ரிப்பீட்டடாக கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா யானை டாக்டர் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, அப்புறம் சுற்றுச்சூழல் ரிப்பீட்டடாக அப்புறம் அடக்குமுறைமை ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, காவடி சிந்து, அப்புறம் வாடிவாசல் கதை. இது தெளிவாக படிச்சிங்கனாலே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெடுவினால் ஸ்லோலன்ஸ் வந்தீங்கன்னா இதை கவர் பண்ணிங்க. டாப்பர்ஸ் வந்து எல்லாம் படிச்சு வச்சுக்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பெண், கலைச்சொற்கள், இலக்கண குறிப்பு, பகுப்பத உறுப்பிலக்கணம், மனப்பாட பாடல், கடிதம், புணர்ச்சி விதி, தமிழாக்கியம், நியாயம் பாராட்டல். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா தரவு படிச்சுன்னா கண்டிப்பாக குவார்டர்லி எக்ஸாமில் தமிழ் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ.